திருச்சிற்றம்பலம். 14வது திருவிளையாடல். கல்லானை கரும்பு வாங்கின திருவிளையாடல். இப்போ பாண்டிய மன்னர் அந்த சித்தரை பார்த்து கேட்கிறேன், யார் நீ? நான் எல்லாம் வல்ல சித்தர், உன்னால் எனக்கு ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அப்படியா? எல்லாம் வல்ல சித்தனா நீ? உன்னால் எதுவும் முடியுமா? அவ்வளவு வல்லவனா நீ? சரி, என் கையிலே ஒரு கரும்பு இருக்கிறது. உன் பக்கத்திலே இருக்கக்கூடிய கல்லானையானது இந்த கரும்பை வாங்கி தின்று விட்டால் நீ எல்லாம் வல்ல சித்தன் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். உன்னால எதுவும் முடியும் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் சொல்ற. உடனே சித்தர் அப்படி ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லானைய ஒரு பார்வைதான் பார்த்த. உடனே அந்த கல்லானை அப்படியே உயிரோடு முழக்கமிட்டு கொண்டு வந்தது. அப்படியே முழக்கத்தோடு, யானை முழக்கத்தோடு வந்து பாண்டிய மன்னன் கையிலே இருக்கக்கூடிய கரும்பை வாங்கி தின்றது. இந்த பாண்டிய மன்னன் கழுத்திலே ஒரு முத்து மாலை போட்டிருக்கிறார். அது ஏதோ தாமர தண்டு மாதிரி அந்த யானை கண்ணுக்கு தெரிஞ்சது. அதையும் பறித்து உண்டது. பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அதையும் முத்து மாலையும் பறித்து உண்டு அப்படியே முழக்கம் விட்டதாம். எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரும் பயந்து பின்னாடி போயிட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. கூட வந்த அத்துணை காவலர்களும் நடுநடுங்கி போயிட்டாங்க. அந்த முழக்கத்திலேயே அப்படியே சத்தம் எல்லாம் அலறுது. அவ்வளவு முழக்கத்தோடு அந்த கல்லானையானது அப்படியே நிஜமாகவே எழுந்து வந்து கரும்பை வாங்கி உண்டது. ராஜா கழுத்துல இருந்த முத்து மாலையை பறித்து உண்டது. அப்போ பக்கத்திலே இருக்கக்கூடிய சித்தரா இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமான் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உடனே மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்ச உடனே இந்த யானையும் மறுபடியும் கல்லாக மாறிடுச்சு. அப்புறம் பாண்டிய மன்னருக்கு அப்புறம் தான் விஷயம் புரிஞ்சது. ஆகா, சிவபெருமானே அப்படின்னு சொல்லி உடனே இறைவனை போற்றி கோவிலுக்குள்ள போய் இறைவனுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கினர். எல்லாம் வல்ல சித்தனாக வந்தது நீதான் என்பது தெரியாமல் உன்னிடத்திலே ஆணவமாக பேசிவிட்டேனே பெருமானே, இந்த பிள்ளையை கொடுத்தருள்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருமானுக்காக ஒரு கோவில் சித்தர் சன்னதி அவர் எழுதியிருக்கிறார். இதோடு இந்த கல்லானை கரும்பு வாங்கின திருவிளையாடல் பூர்த்தியாகிடுச்சு. திருச்சிற்றம்பலம்.